வெல்கம் டு சமையல் கதைகள் சேனலுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. கிராம்பு 2, பட்டை 2, பிரியாணி இலை 1, ஸ்டார் 1. இது நல்லா பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 2 ஆட் பண்ணி, பெரிய வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிக்கன் வதங்கணும். சிக்கன் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 2 டீஸ்பூன், வரமிளகாத்தூள் 1 டீஸ்பூன். காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மசாலா ஐட்டங்களை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா வதக்கணும். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி கிரேவியோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா நமக்கு டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருங்க. இதை நம்ம சப்பாத்தி, தோசை, சாதம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இதுக்கான பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 ருபீஸ்லேருந்து 200 ருபீஸ் வரைக்கும் வருங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.